ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு முருங்கைக்காய் இருந்துச்சுங்க. அதையும் அறுவடை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 2 அடிக்கு மேலே நீட்டமாக இருக்கிற பச்சை காராமணிங்க. நிறைய கொத்து கொத்து அங்கங்கே காய்ச்சிருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே பறிச்சுக்கலாம். இன்னும் நிறைய பிஞ்சுகள் போட்டிருக்குங்க. பனிக்காலம் ஆரம்பித்தாலே இந்த மாதிரி அவரை ஃபேமிலிலாம் காய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. காராமணி ஃபேமிலிலாம் வரி காராமணி கொஞ்சம் இருந்தாங்க, அதையும் எடுத்தாச்சுங்க. சிவப்பு காராமணி அதுவுமே கொத்து கொத்தாக இருக்குங்க. இப்போதைக்கு 3 ரகம் காராமணி அறுவடை பண்ணியிருக்கோம். காஸ்மோஸ் ஒன்றே ஒன்று அழகாக பூத்துருக்காங்கங்க. அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய்லாம் பல ரகங்கள் அங்கங்கே இங்கே ஒன்றா இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் தேடி பறித்தோம்னா இவ்வளோ கத்திரிக்காய் கிடச்சிருக்குங்க. கருப்பு மிளகாய் பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. வானம் பார்த்த கருப்பு மிளகாய் கிட்ட போய் எடுக்க முடியல, செடிகள் இருந்தனால. இது வந்து கஸ்தூரி வெண்டைங்க. அதுக்கப்புறம் கோவக்காய்லாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றா இருக்காங்க. அவங்களெல்லாம் தேடி பறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஊட்டி பொன்னாங்கண்ணி கீரை தழுதலன்னு அழகாக இருந்தாங்கங்க. கடையில் பண்ணால் சூப்பராக இருக்கும். அவங்களெல்லாம் பறித்து நல்லா ஒரு கட்டுக்கு மேலேயே கிடச்சிருக்காங்க. இன்றைய அறுவடை பார்த்திங்கன்னா இவங்களாம் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.